இப்போ இன்ன வரைக்குமே நாங்கள் 2 பேரும் மாற்றி ப்ரப்போஸ்லாம் பண்ணிட்டது இல்லை. ஒரு நாளைக்கு 100 டைம் லவ் யூ சொல்லுவோம், ஐ லவ் யூ சொல்லுவோம், கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டிருக்கேன், பண்ணிக்கலாம்னு சொல்லி கல்யாணம் முடிச்சிட்டோம். பட் இருந்தாலும் இன்னும் வந்து ப்ரப்போஸ்ன்னு ஒன்று நாங்கள் பண்ணிக்கிட்டதே இல்லை. ஸோ அது அப்படியே இட் ஹேப்பன்டுன்னு தான் சொல்லுவேன். என்ன செய்ய அழுகிறியா? அவனுக்கும் என்னை ப்ரப்போஸ் பண்ண மொமெண்ட்லாம் எதுவும் கிடையாது, எனக்கும் அந்த மாதிரி மொமெண்ட் கிடையாது. இட் ஜஸ்ட் எவென்ச்சுவலி அப்படியே ஹேப்பன் ஆயிடுச்சு. வந்து பேசுகிறோமோ இல்லையா, நைட்டு பேசிக்கிட்டே இருப்போம், காலில் வச்சுட்டே தான் தூங்குவோம் 2 பேருமே. ஒரு 9 மணி 10 மணிக்கு வச்சா, ஐ மீன் கால் ஆன் காலைல ஒரு 6 மணி 7 மணி நான் தான் ஃபஸ்ட்டு எழுந்திருப்பேன், அவள் லேட்டாக தான் எழுந்திரிப்பா. இனிமேலும் அப்படி தான் நினைக்கிறேன், நான் தான் ஃபஸ்ட்டு எழுந்திரிப்பேன். சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். அவனை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது என் 3rd or 4th படிச்சுட்டு தான் நினைக்கிறேன். இந்த ஷார்ட்ஸ் போட்டு ஸ்கூல் யூனிஃபார்மில் பார்த்த ஞாபகம். சின்ன பையன். என்னோட மேரேஜுக்கு முன்னாடி பார்த்தேன் தூத்துக்குடியில். 20 years இருக்கும். ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தான். அப்போ குழந்தை தான், இன்றைக்கும் எங்களுக்கு குழந்தை தான் அவன். இவனோட கல்யாணம் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்புறம் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இருக்குமே எல்லாத்துக்குமே சர்ப்ரைஸ் தான். இவன் ஒரு ரிலேஷன்ஷிப்லலாம் இருக்கான் அப்படின்றதெல்லாம் சொல்லவே இல்லை யாருக்குமே தெரியாமல் அக்டோபர் மாதம் ஆரம்பித்து February மாதம் கல்யாணத்தையே முடிச்சிட்டான். ஸோ இது ரொம்ப சர்ப்ரைஸ் திங் தான் எங்கள் எல்லாத்துக்குமே. அதை தாண்டி ஸ்வேதாவை பற்றி சொல்லணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, அவள் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரின்னு சொல்லலாம். அவள் வந்து கொண்டை போட்டு பென்சிலை சொருவிட்டு போனாலும் அவள் கான்ஃபிடென்ஸே வேற லெவல். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை பெருசாக சொல்ல, அதனால நான் பையனை பற்றி பேசி சிரிக்க வைப்பாங்க. சாப்பிட்னு ஒரு அரவட்டம் சிரிப்பான். எங்கள் அக்காவுக்கு வந்து எது வந்தாலும் சீக்கிரம் கோவம் வந்துடும். சரியா, யார் ஃபர்ஸ்ட் அடிக்கிறான்னு பார்க்கணும். கண்டென்ட் ஆக்கிடுவாங்களே. என் ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்ட் வந்து டார்லிங் ரெசிடென்ஸ்ல, அது ஒரு பார்க்கிங்கில் தான் இவர் மீட்டிங். கொன்றும் ஏதாவது வெளில போய் சொன்னீங்கன்னா புகேஷ், எந்த அளவுக்கு கோவப்படுறாங்களோ அந்த அளவுக்கு கேரிங்காக பாசமாக பார்த்துப்பாங்க. பிரபுண்ணா உங்களுக்காக இது கண்டிப்பாக உங்களுக்கும் ஸ்வேதாவுக்கு செம்மையாக சிங்க் ஆகும். ஏன்னா ஸ்வேதா அந்த மாதிரி ஜாலியான கேரக்டர்னு. ஹாய், நான் நந்தினி, ஸ்வேதாவோட ஃப்ரெண்ட். நாங்கள் 2 பேரும் ஒரே காலேஜில் படித்தோம். ஆனால் காலேஜ்க்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். ஏதாச்சும் ஆன ஃப்ரெண்டு தான். பட் தென் அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு லாங் ஜேர்னி. ஆஃப் லேட்டாக இவன் மேரேஜ் ஸ்டோரின்னு வந்ததுக்கப்புறம் நாங்கள் நிறையா பேசியிருக்கோம். ஆல்சோ ஐ நோ ஹவு ஷி வாண்டட் அ கை லைக் பிரபு. ஸ்வேதா கோத்ரூ பண்ணது எல்லாமே நாங்கள் ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்கோம் ரொம்ப இயர்ஸ். அண்ட் தென் லேட்டர் பிரபு கேம் இன் டு ஹர் லைஃப். அண்ட் பிரபு பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இன்னுமே செம்ம கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. ஓகே, ஸ்வேதா இஸ் கோயிங் டு பி ஸோ ஹாப்பி. பிரபு வந்து அவங்க லைஃப்பில் வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குட் திங். ஸோ அது மூலியமாக தான் பிரபுவும் தெரியும். பிரபு ஆல்சோ வெரி குட்டர்ஸ். அண்ட் பிரபு, உங்களுக்கு நீங்கள் ஒரு டிசர்விங்கான ஒரு லைஃப் பார்ட்னரை உங்கள் லைஃப்பில் தேர்ந்தெடுத்துருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் உங்கள் லைஃப் சூப்பராக போகும். அதே மாதிரி ஸ்வேதா, உனக்கு பிரபு மாதிரி உனக்கு ஒரு நல்ல பார்ட்னர் இது யாருக்கு என்ன கிடைக்காதுதான் நினைக்கிறேன் நான். ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். காட் பிளஸ் யூ.
எவ்ரி பர்சன் யூஸ் டு சே என்னோட எக்ஸ்டர்னல் இதுதான் எல்லாருக்குமே தெரியும். ஈகோயிஸ்ட்டு, கோவப்படுறா, கத்ரா. ஐ ஆல்சோ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் சைட் ஆஃப் மீ. அது பிரபுக்கு மட்டும்தான் தெரியும். தட் இஸ் ஒன்லி ரிசர்வ் ஃபார் பிரபு அண்ட் பிரபு செரிஷஸ். அந்த சாஃப்ட் சைடு எனக்கு மட்டும்தான் இருக்குங்கிறது ஐ ஆல்வேஸ் லைக் இட் அப்படின்ட்டு. தம்பி வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸான கிஃப்ட்டு. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போன மாதிரி இருக்கு. இப்போ அவனுக்கு ஒரு மேரேஜ் ஆயிருக்கு. ஸோ அவனோட நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிருக்கான். பட் ஸ்டில் எவ்வளோ இயர்ஸ் ஆனாலும் அவன் வந்து எங்களுக்கு பையன்தான் ஆக்சுவலி, தம்பி கிடையாது. ஸோ எங்களோட பெஸ்ட் விஷஸ், எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப இயர்ஸாக அவனை கல்யாணத்தை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அவன் போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருந்தான். பட் ஒன் ஃபைன் டே வந்துட்டு ஆல் ஆஃப் அ சடன் எல்லாமே டிசைட் ஆச்சு. பிரிட்டி மச் நெக்ஸ்ட் லைஃப் போகும்போது சந்தோஷமாக தான் இருக்குது பிரபு பற்றி சொல்லும் போது. அண்ட் எதையும் சொல்லி மாட்டி விடலாம் அவனை. நல்லவர் அன்பானவர். என்னோட ஹேர் ட்ரையர் எடுத்துகிட்டு போகிறது, பாத்ரூம்குள்ளே இருக்கும்போது வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளாண்டுட்டு இருப்பான். அண்ட் வாட் சார்ஜர் திருடுவான். இந்த மாதிரி விஷயம்லாம் இட்ஸ் ரியலி இரிட்டேட்டிங். இப்போ எங்கேயாவது டூர் போகணும், வீட்டில் பெர்மிஷன் கிடைக்காது அப்படின்னு சொன்னால் அவன் என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுவான். இப்போது ஏதாவது வாங்கணும் அப்படின்னா அக்காவை அப்ரோச் பண்ணுவான். இப்போ 3 அக்காங்க கிட்ட ஒருத்தவங்கிட்ட ஒன்று சொல்லி வச்சிருப்பான். ஆனால் அது எங்ககிட்ட சொல்ல மாட்டான். அதை நாங்கள் லைவாகவே மேட்ச் பண்ணுவோம். அந்த ஸ்கில் எங்களுக்கு. அப்புறம் நாங்கள் 2 பேரும் ஏதாவது மூஞ்சி காமிச்சோம் இதெல்லாம் பண்ணோன்னா வெரி ஈஸியாக எங்கள் சிஸ்டர் கூட எது சொன்னாலும் அவள் கேட்டுக்குவா, அட்ஜஸ்ட் பண்ணிக்குவா. அதனால அவள்கிட்ட போயிடுவான். தம்பி வந்து என்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொன்னான். ஆக்சுவலி நாங்கள் ப்ரப்போசல் பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஸ்வேதான்னு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, ஸோ பேசுங்கன்னு சொன்னான். எங்கள் 3 பேர்த்தையும் கம்பேர் பண்ணும்போது 3 பேருமே அவனுக்கு ரொம்ப செல்லம் தான். ஆனால் நான் வந்து என்ன கேட்டாலும் அதை வந்து நான் மேனேஜ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து என்கிட்ட சொல்லிடுவான். எவ்வளோ பெரிய தப்பானாலும் அன்னைக்கே சொல்லாட்டியும் அடுத்த நாள் என்கிட்ட சொல்லிடுவான். அவன் என்ன போய் சொல்லியிருப்பான் இந்த அக்கா கிட்ட, இந்த போய் அவன் எப்படி சொல்லியிருப்பாங்கிறத அவன் கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட அதே மாதிரி சொல்லுவான். எஸ், அதுவும் இல்லாமல் இந்த கல்யாணம் ஸ்மூத்தாக நடக்கிறதுக்கு அவனுக்கே தெரியாமல் நான் நிறைய விஷயம்லாம் பண்ணியிருக்கேன். அதான் அப்கமிங் எபிசோட்ஸில் எப்ஸ்டின் ஃபைல்ஸ் வேணும் சொல்லலான்னு இருக்கேன். பாட்டு பாடுறேன்னு சொல்லி ஏமாத்திட்டேன். தாடுவ நிலைமையில இருக்கேன் நான். பிகாஸ் நான் இருந்த ஜோனுக்கு வந்து இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக ஒரு நான் ஜட்ஜ்மெண்டலாக ஒரு பர்சனை வந்து நான் பார்த்ததே கிடையாது. ஹீ ஆல்வேஸ் மேட் மீ ஃபீல் எமோஷ்னலி சேஃப். ஸோ அந்த பாயிண்ட்லையுமே ஹேவிங் சீன் ஸோ மெனி பீப்புள் பீங் ஜட்ஜ்மெண்டல், எனக்கு பிரபு வந்து ஃபெல்ட் மோர் லைக் அ கம்ஃபர்ட் ஜோன். ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் ஹோம் வித் ஹிம். எனக்கும் அதான் ஸ்டார்டிங்கில் நம்ம இவ்வளோ க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிற கான்செப்டில் எதுவுமே இல்லை. பட் சும்மா ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக. பட் திடீர்னு எங்களுக்கே தெரியாமல் ஒரு ஷார்ட் பீரியடில் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். அண்ட் இப்போயுமே இது எவ்வளோ சண்டை வந்தாலுமே வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 hours எங்களால் பேசாமல் இருக்க முடியுமே தவிர, நான் ரெகுலராக ஒரு சண்டையாவது ஃபோன் பண்ணி போட்டுருமே தவிர பேசாமல் இருக்கலாம் மாட்டோம். நான் வந்து பிரபுக்கு ஒரு நோ சொல்லாத அக்கா. எது கேட்டாலும் நான் பிரபுக்கு நோ சொன்னது கிடையாது. கேட்டது எதுவுமே நாங்கள் நோன்னு சொன்னதில்லை. அப்படி தான் வந்து ஸ்வேதாவும் நாங்கள் அவன் சொன்னோன்னே அக்செப்ட் பண்ணியிருக்கோம். 2 பேருமே சந்தோஷமாக இருக்கணும். Because how Prabhu made me feel, nobody has ever made me feel. It's not that வேற ஒரு ஜெண்டரில் பையன் அப்படி ஃபீல் பண்ண வைக்கிறது அப்படி கிடையாது. நாட் ஈவன் விமன் ஆர் கேர்ள்ஸ் கூட அந்த மாதிரி ஃபீல் பண்ண வச்சதே கிடையாது. அவரோட சீனியர் ஒருத்தர் சொல்லுவார் ஒர்க்கில், ஹியூமன் டச் இருக்கும் பிரபு கிட்ட அப்படின்ட்டு. யூ டோன்ட் நோ வாட் மேஜிக் ஹீ டஸ், பட் whoever talks with him always happens to like him. வாட் எவர் மேபி த மிஸ்டேக் அவர்கிட்ட போய் சொன்னால் போதும். ஷீல் அக்செப்ட். பிகாஸ் ஸ்வேதா ஒரு பர்சன் கூட ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அவள் பிடிச்சா மட்டும் தான் ட்ராவல் பண்ணுவாள். அந்த பிடிச்ச பர்சனுக்காக அவள் என்ன வேணால் பண்ணுவாள். ஸ்வேதாவோட கேரக்டர் அப்படி தான்.
ஸோ அதான் அவர் தப்பு பண்ணிட்டு அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து தப்பே பண்ணிட்டேன்னு சொன்னால் கூட சீல் அக்செப்ட் ஓகே சரி ஓகே வீடு பார்த்துக்கலாம். எனக்கு எப்பவுமே தோன்றது என்னன்னா இவன் என்ன இந்த 6-7 மந்த்ஸில் பார்த்துக்கிட்டதை வச்சு லைஃப் லாங் ஃபுல்லாக கூட வாழ்ந்துடலாம். பட் ஐ ஆல்வேஸ் நோ அண்ட் பிரபு ஆல்வேஸ் யூஸ் டு சே இதை விட உன்னை பல மடங்கு நல்லா பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி. பட் எனக்கு இதுவே இனஃப். எங்களுக்கே 2 மாப்பிள்ளையும் கடவுள் கொடுத்த கிஃப்டாக தான் நான் நினைக்கிறேன். பிரபு சங்கர் மற்றும் எனது மகள் ஸ்வேதா அவர்கள் இனிவருக்கும் இனிய திருமண நல்வாழ்த்துக்கள். Happy married life, Shweta and Prabhu. Very happy for you. ஹாப்பி மேரிட் லைஃப் அக்கா மாமா. I congratulate both. Happy married life. Happy married life to Prabhuna and Shweta ka. Happy married life, Prabhu. Welcome to our club. Happy married life, Prabhu Shankar and Sweta. Happy married life. தம்பி வாழ்த்துக்கள்டா. பத்திரமா இருக்கணும், நல்ல பிள்ளையா இருக்கணும், சந்தோஷமா இருங்க. ஹலோ மை டியர் சன் பிரபு சங்கர். அருமையான வாழ்க்கை உனக்கு கிடைச்சிருக்குது. சந்தோஷமாக சண்டை சச்சரவு இல்லாமல் நல்ல முறையில் வாழ்ந்து காட்டணும். ஒரு பெஸ்ட் ஹஸ்பண்டா, ஒரு பெஸ்ட் அப்பாவா, ஒரு பெஸ்ட் பிரதரா, எல்லா ரோல்ஸுமே அவன் வந்து பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுவான். உலகத்தில் இருக்க எல்லா நல்ல விஷயமும் அவங்க 2 பேருக்கும் கிடைக்கணும். 2 பேரும் எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும். லைஃப் வந்து எப்போவுமே அட்ஜஸ்ட்மெண்ட் தான். சம்டைம்ஸ் வந்து ஹஸ்பண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் இறங்கி போகணும், சம்டைம்ஸ் ஒய்ஃப் அட்ஜஸ்ட் பண்ணி இறங்கி போகிறோம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணோம்னா நம்ம லைஃப் லாங்காக வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு எமோஷன்ஸ் கொஞ்சம் அதிகம். ஏன்னு கேட்டால் லைக் மேபி அரவுண்ட் 8 இயர்ஸ் 9 இயர்ஸ் இருக்கும்போது ஐ காட் மேரிட். மேரேஜ் முடிச்சுட்டு டிசம்பர் ஹாலிடேஸுக்கு பிரபு எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் வெக்கேஷன் முடிச்சுட்டு அவன் போகவே இல்லை. அப்படின்னா என் ஹஸ்பண்ட் அனுப்பலை. அதுக்கப்புறமா அவன் என்னோட சன்னா என் வீட்டில் தான் வளர்ந்தான். சோஃபார் எப்போ எங்கே நான் இருந்தாலும் அவன் அங்கே தான் இருப்பான். எங்கள் அம்மா வீடு அவனுக்கு வீடு கிடையாது, என் வீடு தான் அவனுக்கு வீடு. ஐ வாண்டட் ஹிம் டு பி வெரி ஹாப்பி இன் ஹிஸ் லைஃப். அது ஒன்று தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. அவன் ஒரு இடத்துல கூட பிரபு வந்து விட்டு போயிடலாம் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னது கிடையாது. நீ கூட பண்ணது கிடையாது. ஐ திங்க் ஐ ஃபவுண்ட் தி லவ் ஆஃப் மை லைஃப் அண்ட் அது என்னோட பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட்டாகவும் நான் நினைக்கிறேன். ஃபைண்டிங் த ரைட் பர்சன், த ரைட் பார்ட்னர் மேக்ஸ் ஆர் பிரேக்ஸ் யூ. தட் இஸ் மை பிலீஃப். ஸோ ஐ திங்க் ஐ ஃபவுண்ட் த ரைட் பார்ட்னர். இவன் எப்படி சொல்ல மாட்டானே? எப்படி சொல்லுவ? சொல்லு. புதுசாக கட்டுப்பட்டு இருப்பியா இனிமேல்? ஓ அதுக்கே நடக்கவே நடக்காதுடா அப்படிங்கிறியா? வாய்ப்பில்லை ராஜா. வாய்ப்பில்லை ராஜா. வாய்ப்பில்லை ராஜா. வாய்ப்பில்லை. வாய்ப்பே இல்லை.